எம்மா ஜெமிமா நேத்து வந்து எங்கள வயித்துல பால வாச்சிட்டியம்மா ஜெமிமா. எப்பா என்ன மேட்சிங்க நேத்து. நேத்து மட்டும் ஜெமிமா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நேத்து ஃபுல்லா நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து செம்ம டிப்ரஷன்ல தான் ஆயிருப்போம் கண்டிப்பா. ஏன்னா அவ்வளோ சூப்பரான மேட்ச். நேத்து வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்துச்சு. செமி ஃபைனல்ஸ் அதுவும். அதுல வந்து பயங்கரமான மேட்ச்ங்க. உண்மையிலேயே எப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 2011ல நம்ம கம்பீர பார்த்த மாதிரியே இருந்தது உண்மையிலேயே. அந்த ஃபைனல்ஸ்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பீர் ஆடுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த செமி ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கூட யுவராஜ் சிங் ஆடுவார் பாத்தீங்களா, அதே மாதிரி உங்க 2 பேரை பார்த்த மாதிரியே இருந்தது உண்மையிலேயே. நேத்து அவ்வளோ சூப்பரான மேட்ச். நம்ம எப்பயுமே வந்து 2023ல இருந்து 2023லயே வந்து நம்ம ஆக்சுவலா மென்ஸ் வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா தோத்துருப்போம். இல்ல ஃபைனல்ல நம்ம தோத்துருப்போம். அதுக்கப்புறமே வந்து பிப்ரவரி மாசமே வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப்ல வந்து திரும்பி தோத்துருப்பாங்க ஆஸ்திரேலியாவோட. நம்ம வாழ்க்கையே வந்து இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியாவோட தோத்துருவோன்ற மாதிரியே இருந்தது நாக் அவுட்ல. ஆனா வந்து இப்போதான் வந்து செம்ம ரிவேஞ்ச் எடுத்தாங்க நேத்து மேட்ச்ல. அதை பார்த்தோன்னே உண்மையிலே ஒரு 30வது ஓவர் மேல உண்மையிலே வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, டேய் மென்ஸ் மேட்ச் மாதிரி எல்லாம் வராதுடா கிரிக்கெட், மென்ஸ் மேட்ச் தான்டா எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. உண்மையிலேங்க நேத்து அந்த மேட்சை பார்த்திருந்தீங்கன்னா இது மென்ஸ் மேட்சா உமன்ஸ் மேட்சா எல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. அவ்வளவு சூப்பரா ஆடினாங்க 2 பேரும். இந்தியாவும் சரி ஆஸ்திரேலியாவும் நல்லா சூப்பரா ஆடினாங்க. ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சு எப்பவும் போல ஓப்பனிங் ஆடினாங்க. அதுல யாரு ஆடினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிலியும் கேப்டனு, அதுக்கப்புறம் லிச்ஃபீல்டு ஆடினாங்க. கேப்டன் பெருசா ஆடல, 5 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து லிச்ஃபீல்டும் பெரியும் 2 பேரும் நின்ட்டாங்க. போட்டு செம்ம அடி அடிச்சிட்டாங்க. இப்ப லிச்ஃபீல்டும் செம்ம அடி அடிச்சிட்டாங்க. அப்புறம் பெரியும் வந்து சூப்பரா ஆடிட்டாங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஆஸ்திரேலியால ஓப்பனிங்கே நம்மளுக்கு செட் ஆகுது போல. எவனாவது நின்று அடிச்சிடறான். ஒண்ணு மென்ஸ்ல வந்து எட்டு நின்னுறான், இதுல வந்து லிச்ஃபீல்டுன்னு ஒரு நின்னு போட்டு செம்ம அடி அடிச்சு 100 அடிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் விக்கெட் எடுத்தோடனே ஓரளவுக்கு கம்மி ரன் தான் வந்துட்டே இருந்தது. அப்புறம் கார்னர் மட்டும் தான் 63 ரன் அடிச்சாங்க. நல்ல வேளை அவங்கள விக்கெட் எடுத்துட்டோம். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட 370 அப்படின்ற மாதிரி டார்கெட் போயிட்டு இருக்கும். ஓரளவுக்கு அப்படியே இவங்களும் நல்லா போட்டாங்க. ஆனா 2-3 பேர் நின்றனால ஸ்கோர் வந்து 300 தாண்டிடுச்சு. 300க்குள்ள இருந்திருந்தா ஈஸியாவே நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்கோம். இந்த 300 மேல போனோடனே அவள்தான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் போங்க, இந்த வாட்டியும் நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டோம். அவ்வளோ இது வந்து ஹிஸ்டரி. ஆக்சுவலா வந்து உமன்ஸ் வந்து ஜெயிச்சதே இல்லை நாக் அவுட்ல ஆஸ்திரேலியா கூட. அதனால வந்து அவ்வளவுதான் திரும்பி இது ஃபாலோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. என்னடா நீங்க இதுலயும் தோத்து போறீங்க அப்படின்ற மாதிரி, ஆஸ்திரேலியா கூட தோத்து போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல போயிட்டோம். நேத்து 331 அஷ்டோனே போச்சு அவ்வளவுதான்ற மாதிரி இவங்க வந்து நம்ம டீம்ல இந்தியா ஆடினாங்க. யார் யார் ஆடினாங்கன்னா நம்ம இந்தியா பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங் ஆடினாங்க. மந்தனாவும் வெர்மாவும் ஆடினாங்க. ஆக்சுவலா வந்து 2 பேரும் பெருசா ஆடவே இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டாங்க. அதனால வந்து ஆல்ரெடி எங்களுக்கு ஓப்பு இல்லை இந்தியா மேல, நீங்க ஓப்பனிங்கே சரி ஆடாம அவ்வளவுதான் போச்சு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜமீமா வந்தோம். அப்பா ஆமா ஜமீமா உண்மையிலேயே அவங்கள பார்த்தா வந்து அந்த மாதிரி ஆடுறவங்க மாதிரியே இருக்கா, குட்டி பொண்ணு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேப்டன் கவுர் ஆடினாங்க. 2 பேரும் சூப்பரா ஆட்டாங்க. 2 விக்கெட் மேல போவே இல்லை. இவங்க வந்து 80 ரன் அடிச்சிட்டாங்க, இவங்க 70 ரன் அடிச்சிட்டோன்னு நல்லா சூப்பரா ஆடி இருந்தாங்க. ஓரளவுக்கு மேட்ச் வந்துச்சு நம்ம கையில. 50-50ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் விக்கெட்டே விடல, சூப்பரா ஆடின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஜமீமா ஒரு கேட்ச் கொடுப்பாளா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லவேளை விக்கெட் கீப்பர் நம்பாலு போல கேட்சை விட்டுச்சு. விட்டோன்னு தான் சந்தோஷமாயிடுச்சு. உண்மையிலேயே அந்த கேட்ச் விட்டது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பொலன்னு பொழந்திருப்பாங்க கீப்பரை. ஏன்னா அதுதான் வந்து முக்கியமான கேட்ச். அது புச்சிருந்தனா அப்பயே வந்து ஜமீமா அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசா வந்து அவங்க ஆடி இருப்பாங்களா இல்லையான்லாம் தெரியல. அதுக்கப்புறம் மேட்ச் எப்படி இருந்தாலும் மாறிட்டு இருக்கும். அந்த கேட்ச் விட்டனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செம்ம டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து ஜெமிமா நின்னு முச்சு பயங்கரமா வந்துட்டாங்க. கவுர் வந்து அவுட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் 78லயே வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தீப்தி அந்த மாதிரி எல்லாருமே வந்தோடனே கொஞ்சம் ரன் தான் அடிச்சாங்க. நம்ம வந்து ஜெமிமா வந்து நின்ட்டாங்க. அவங்க நின்னனாலதான் வந்து ஆப்போசிட்ல வந்து கடகடன் விக்கெட் போல சூப்பரா எப்ப வந்து பிளே பண்ணணுமோ, எப்ப சிங்கிள்ஸ் ஆடணுமோ, எப்ப ஃபோர்ஸ் ஆடணுமோ அப்படின்ற மாதிரி சூப்பரா ஆடினாங்க. பேட் தூக்கி பயங்கரமா ஆடினாங்க. உண்மையிலேயே அது அந்த 30 ஓவர் மேல செம்ம இன்ட்ரெஸ்டா போயிடுச்சு. என்னடா இவங்க ஐயோ என்னடா விக்கெட் தான் ஒரு மாதிரி மென்ஸுக்கு நம்ம காண்டாவும் போறோம். என்னடா விக்கெட்
மட்டும் அட பாவேண்டா இப்படி இப்படி அதே மாதிரிதான் நாங்க ஃபீல் ஆச்சு. உமன்ஸ் வேர்ல்டு கப் அதெல்லாம் இல்லப்பா, கிரிக்கெட்னாவே எங்களுக்கு வெறிதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடகடன்னு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளின்னு வந்து சூப்பரா கட்சியில 2 பேரும் நின்னு சூப்பரா முடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து ஜெமிமாக்கு தான் போனோம். அவ்வளவு சூப்பரா ஆடினாங்க. ஒரு குரூஷியலான டைம்ல மேட்ச் எப்படி நின்னு எப்படி முடிச்சுட்டு வரணும்ன்ற மாதிரி சூப்பரா இருந்தாங்க. இதனால வந்து சோசியல் மீடியாலயும் சரி, பெரிய பெரிய சீனியர்ஸ் பிளேயர்ஸும் சரி எல்லாருமே வந்து பயங்கரமா அவங்கள வாழ்த்துனாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபைனல் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட சேஸ் பண்ண போறோம். அவங்களே பாவம் தான், இவங்களும் பாவம் தான். ஸோ யாரு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.